Good morning, students. Higher secondary second year computer science. இந்த பாடத்தில் நாம் கற்க இருப்பது SQLite பற்றி பார்க்க இருக்கிறோம். யூனிட் 5 லெசன் 15 SQL மூலம் தரவுகளை கையாளுதல், டேட்டா மேனிப்புலேஷன் த்ரூ SQL பார்ட் 2. ரீகால், கடந்த வகுப்பிலே நாம் கற்றதை சற்றே நினைவு கூறுவோம். கிரியேட்டிங் எ டேட்டாபேஸ் யூசிங் SQLite, ஒரு தரவுத்தளத்தை SQLite மூலமாக எவ்வாறு உருவாக்குவது என்று பார்த்தோம். இன்சர்ட்டிங் ரெக்கார்ட்ஸ் இன்டு டேட்டாபேஸ் யூசிங் SQLite, பதிவுகளை ஒரு தரவுத்தளத்தில் எவ்வாறு இன்சர்ட் செய்வது, SQLite மூலமாக இன்சர்ட் செய்வது என்பது குறித்து கற்றோம். அடுத்ததாக SQL query using Venable, SQL query Venable, இதை பைத்தான் மூலம் பயன்படுத்தி எவ்வாறு ஒரு வினவலை உருவாக்குதல் என்பது குறித்து பார்த்தோம். Displaying records using cursor.fetchall, cursor.fetch1, cursor.fetchmany, தரவுத்தளத்தில் உள்ள ரெக்கார்ட்ஸை எடுப்பதற்கு மூன்று முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் fetchall, fetch1, fetchmany என்ற மூன்று முக்கிய ஃபங்க்ஷன்ஸை குறித்து பார்த்தோம். இந்த வகுப்பில் நாம் கற்க இருப்பது கிளாஸஸ், துணைநிலை கூற்று இன் SQL. SQLில் துணைநிலை கூற்றை பற்றி கற்க இருக்கிறோம். துணைநிலை கூற்றுகள் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். SQL providing various classes that can be used in the select statements. First one distinct, second one where, third one group by, fourth one order by, and last and final one having. இந்த 5 கிளாஸஸ் பற்றி, இந்த 5 துணைநிலை கூற்றுகளை பற்றி நாம் கற்க இருக்கிறோம். டிஸ்டிங்க்ஸ், வேர், குரூப் பை, ஆர்டர் பை, ஹேவிங். முதலாவதாக SQL டிஸ்டிங்க்ட் கிளாஸ். இது எதற்கு யூஸ் பண்ணுகிறோம் என்றால், டூப்ளிகேஷன் வேல்யூஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு. அதாவது ஒரு காலமில் இப்போ லிஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு, அதில் A கிரேடே 2 பேர் இருக்காங்கன்னா அந்த டூப்ளிகேஷன் எடுத்துரும், ஒரு A கிரேட் மட்டும் தான் காட்டும். அதுக்கான ஒரு நிரல், ஒரு ப்ரோக்ராம் கோடிங், SQLite பயன்படுத்தி ஒரு ப்ரோக்ராம் கோடிங். இம்போர்ட் SQLite 3, SQLite 3ங்கிற மாடலை இம்போர்ட் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக. academy.dbயை ஓப்பன் பண்ணுறோம், கனெக்ஷனுக்கு அதை அசைன் பண்ணியிருக்கோம். இந்த கனெக்ஷன்.கர்சரை கர்சருங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணியிருக்கிறோம். கர்சர்.எக்ஸிக்யூட்டில் ஒரே ஒரு SQL கமெண்ட் கொடுக்குறோம். வழக்கமாக உங்களுக்கு தெரியும், கர்சர்.எக்ஸிக்யூட்டில் தான் நீங்கள் SQL கமெண்டை கொடுக்க முடியும். செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஆஃப் கிரேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிரேடில் டூப்ளிகேஷன் வேல்யூஸை அவாய்ட் பண்ணுன்னு அர்த்தம். கிரேடு அப்படிங்கிற காலமில் டூப்ளிகேஷன் வேல்யூஸை அவாய்ட் பண்ணு. ஃப்ரம் விச் டேபிள்? ஸ்டூடெண்ட் டேபிள். ஸ்டூடெண்ட் டேபிளில் கிரேட் அப்படிங்கிற காலமில் உள்ள டூப்ளிகேஷன்லாம் எடுத்துட்டு உனக்கு கொடுக்க போகுது. இப்போ ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர்.fetchall. இந்த கர்சரில் உள்ள அத்தனை இன்ஃபர்மேஷனும், இதில் நம்ம என்ன கிளாஸ் கொடுத்துருக்கோமோ, ஃபில்ட்ரேஷன் என்ன கிளாஸ் கொடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கோம், ரெக்கார்ட்ஸை ஃபில்டர் பண்ணியிருக்கோமோ, அதை உனக்கு ரிசல்ட்டில் அசைன் பண்ணி பிரிண்ட் ரிசல்ட் மூலமாக உனக்கு பிரிண்ட் பாருங்கள் அழகாக பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், அவுட்புட் எப்படி வருது. அதில் உள்ள கிரேடு டூப்ளிகேஷன் இல்லை. B கிரேட், A கிரேட், C கிரேட், D கிரேட், எந்த ஒரே கிரேடு 2 தடவை உனக்கு வரவே இல்லை. இதை நம்ம பைத்தான் கோடிங் மூலமாக நம்ம பார்த்துருவோம். ஐடியலி விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிடுங்க, அதில் போய் ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்க. ஏற்கனவே நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன், டிஸ்டிங்க்ட் கிளாஸ். இதை ஓப்பன் பண்ணிக்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ப்ரோக்ராம் தான் இங்கே இருக்குது. SQLite 3 இம்போர்ட் பண்ணியிருக்கோம். academy.dbயை ஓப்பன் பண்ணி கர்சரில் அசைன் பண்ணியிருக்கோம். இந்த கர்சர்.எக்ஸிக்யூட்டில் ஒரே ஒரு கொரி கொடுக்கும். ஸ்டூடெண்ட்டில் உள்ள கிரேடை நம்ம டிஸ்பிளே பண்ண சொல்லி ஒரு கொரி கொடுக்கும். அதை ரிசல்ட்டுக்கு அசைன் பண்ணி பிரிண்ட் ரிசல்ட்னோடனே உனக்கு ரிசல்ட் FI கீயை நீ யூஸ் பண்ணோடனே ரிசல்ட் BCDA, BCAD அப்படின்னு சொல்லி உனக்கு டிஸ்பிளே ஆகிட்டு. அதாவது அந்த டேபிளில் என்னென்ன கிரேட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உனக்கு டிஸ்பிளேல உனக்கு விட்டது. அடுத்த கிளாஸ், செகண்ட் கிளாஸ் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்து பார்க்க போகிறோம்.
SQL where class. SQL where class என்ன செய்யுதுன்னு பாருங்க, extract only those records that fulfill a specific condition. அதாவது ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை கொடுக்குறோம், அந்த நிபந்தனைக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் உனக்கு டிஸ்பிளே பண்ண போகுது. இவன் பாருங்க, இதுலேயும் அதே மாதிரி தான் SQLite வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். academy.db ஓப்பன் பண்ணி கர்சரில் அசைன் பண்ணியிருக்கோம். cursor.executeல ஒரு SQL கமெண்ட் அழகாக கொடுத்துருக்கோம். செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஆஃப் கிரேட், அப்படின்னா உனக்கு டூப்ளிகேஷன் கட்டாயம் தராது. ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிளில் வேர் கண்டிஷன் கொடுக்காங்க பாருங்க, ஜெண்டர் ஈக்குவல் டு மேல், அப்போ ஃபீமேல் வராது. அதாவது டிஸ்டிங் கிரேடு மேல்குள்ள கிரேட் மட்டும் தான் உனக்கு வரப்போகுது. அதாவது ஜெண்டர் எம்முக்குள்ள கிரேட்ஸ் மட்டும் தான் உனக்கு டிஸ்பிளேல வரப்போகுது. ஃபில்டர் பண்ணிட்டோம். ஃபீமேல் வந்து உங்களுக்கு வராது. இப்போ ரிசல்ட்டில் வந்து அசைன் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். எல்லாத்தையும் பேக்ஸ்லாஸ் என் கொடுத்துருக்கறனால உனக்கு ரிசல்ட்டில் பிரிண்டில் பேக்ஸ்லாஸ் என் கொடுத்துருக்கனால அடுத்த லைனில் உனக்கு வந்துடும். பாருங்கள், அவுட்புட் வந்து உனக்கு அடுத்தடுத்த லைனில் BACD, இது எல்லாமே மேல்குள்ள கிரேட்ஸ். இதை வந்து நீங்கள் இதில் பார்த்துருவோம், நம்ம பைத்தான் கோடிங்கில் பார்த்துருவோம். அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோ, ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கோ. என்ன கிளாஸ்? வேர் கிளாஸ் ஏற்கனவே இருக்குது. இதில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் உள்ள கொரியை மட்டும் பாருங்கள். கிரேடு வந்து டிஸ்டிங்க்டில் எடுத்துருக்குறோம். ஸ்டூடெண்ட்டில் ஜெண்டர் வந்து மேல் மட்டும் எடுக்க போகிறோம். ஜெண்டர் வந்து எது மட்டும்? மேல் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். FI ரன் பண்ணுறேன். உனக்கு எல்லாம் அடுத்தடுத்த லைனில் BCD அப்படின்னு சொல்லி மேல்குள்ள ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் இங்கே டிஸ்பிளேல உனக்கு வருகின்றது. அடுத்த கிளாஸ் என்னது அப்படின்னா குரூப் பை கிளாஸ். குரூப் பை கிளாஸ், இந்த கிளாஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இட் குரூப்ஸ் ரெக்கார்ட்ஸ் இன்டு சம்மரி ரோஸ். அதாவது ரோ வைஸாக சம்மரியை கொடுக்குது. ரெக்கார்ட்ஸை வந்து குரூப்ஸாக உனக்கு வந்து சம்மரைஸ் பண்ணிடுது. என்ன பண்ணியிருக்கும் பாருங்க, இதில் உள்ள SQL மட்டும் கவனிங்க, மீதிலாம் அதே தான், ஏற்கனவே சொன்னது தான். ஃபெட்சால் எல்லாமே அதே கமெண்ட்ஸ் தான். செலக்ட் ஜெண்டர், கவுண்ட் ஜெண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெண்டரில் வந்து ஜெண்டரை செலக்ட் பண்ணிட்டு கவுண்ட் பண்ணுது. ஜெண்டரில் வந்து ஜெண்டர் வரையே கவுண்ட் பண்ணுது. ஃப்ரம் ஸ்டூடெண்ட் குரூப் பை ஜெண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெண்டர் அடிப்படையில் உனக்கு குரூப் பண்ணிடுது. அதாவது ஃபீமேல் எத்தனை பேர், மேல் எத்தனை பேருன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்லுது. இந்த கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் நினைச்சதுன்னா கவுண்ட் பண்ணிடுது. எப்படி கவுண்ட் பண்ணுது பாருங்க, ஃபீமேலில் 2 பேர் இருக்காங்க, குரூப் பண்ணுது பாருங்க. ஃபீமேல் குரூப் தனியாக எடுத்துட்டு மேல் குரூப் தனியாக எடுத்துட்டு ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லி கவுண்ட் பண்ணியிருக்கு. இதை வந்து நம்ம பைத்தான் கமெண்ட்ஸ் மூலமாக IDLE விண்டோ மூலமாக நம்ம வந்து பார்த்துருவோம். ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. குரூப் பை கிளாஸ் ஆல்ரெடி இருக்கு. இட் இஸ் கிவன், ஆல்ரெடி ரிட்டன். இதில் வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த SQL கவனிங்க. செலக்ட் ஜெண்டர், கவுண்ட் ஜெண்டர், ஃப்ரம் ஸ்டூடெண்ட், குரூப் பை ஜெண்டர், இது எல்லாமே 12வது லெசனில் நீங்கள் படித்தது தான் இந்த SQL கமெண்ட்ஸ்லாம். ஆக்சுவலாக இதை என்ன செய்கிறோம், நம்ம வந்து இந்த பைத்தான் கோடிங்கில் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பைத்தான் கோடிங் மூலமாக அந்த SQL கமெண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். இப்போ ரன் பண்ணுறேன். இதை உனக்கு என்ன செய்ய பாருங்க, ஃபீமேலில் 2 பேர் இருக்குது, மேலில் 4 பேர் இருக்குன்னு சொல்லி குரூப் பண்ணி காமிச்சிருது உனக்கு. அப்போ வந்து இதை வந்து குரூப் பண்ணி அழகாக காமிச்சிட்டு, அடுத்த கிளாஸ் என்னது அப்படின்னா 4th கிளாஸ் ஆர்டர் பை கிளாஸ். SQL ஆர்டர் பை கிளாஸ். இந்த கிளாஸ் என்னச்சுன்னா சார்ட் த டேட்டா ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஃபீல்டு. என்ன ஃபீல்டு கொடுக்குமோ அந்த ஃபீல்டில் உனக்கு சார்ட் அவுட் பண்ணிடும். இதை கொஞ்சம் கவனிங்க. அதே மாதிரி தான் SQLite 3 வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ஷன் மூலமாக நீங்கள் academy.db கர்சருக்கு அசைன் பண்ணுறீங்க. cursor.executeல அழகாக ஒரு SQL கமெண்ட் இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்கு பாருங்க, செலக்ட் ரோல் நம்பர் கமா எஸ் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். அப்போ 2 காலம் தான் செலக்ட் பண்ணுறோம், ரோல் நம்பரும் எஸ் நேமும். ஸ்டூடெண்ட்டுக்கிற டேபிளில் ஆர்டர் பை எஸ் நேம். அப்போ எஸ் நேம் வால உங்களுக்கு அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தரப்போகுது. பாருங்கள் இன்ஃபர்மேஷன் பாருங்கள், பிரிண்ட்டில் வந்து எல்லாம் அடுத்தடுத்த லைன் கொடுத்துருக்கோம். பேக்ஸ்லெஸ் பாருங்க, அக்ஷய், அரவிந்த், பாஸ்கர் எல்லாம் பாருங்க அப்படி ABC A to Z வரைக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்கு பாருங்க. அதாவது அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் உனக்கு சார்ட் அவுட் பண்ணிட்டு, எந்த ஆர்டரில் பண்ணியிருக்கு, அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் உனக்கு நீட்டாக சார்ட் அவுட் பண்ணி இருக்கு.
அப்படியே வருண் வரைக்கும் உனக்கு கொடுத்துருக்கு இல்லையா. ஆனால் இது ரேண்டமாக இருக்கு பாருங்க. சீரியல் நம்பர் வந்து உனக்கு ரேண்டமாக இருக்குது, ஐடி நம்பர் ரேண்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கிடுங்க, செக் பண்ணி பார்த்துருவோம். ஆர்டர் பை கிளாஸ், ஏற்கனவே இந்த கிளாஸ் வந்து இருக்கு உள்ள. இதில் வந்து செலக்ட் ரோல் நம்பர், எஸ் நேம் மட்டும்தான் வரப்போகுது ஃபீல்டில் உனக்கு. அது மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். எஸ் நேம் வாரியாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். எஃப்ஐ கொடுங்க பாருங்க. 1 அக்ஷய், பாஸ்கர், பிரியங்கா, அடுத்து எஸ் வருது, அடுத்து டி வருது, கடைசியாக வருண் வி. அப்போ A to Z உனக்கு ஆர்டராக உனக்கு வந்து விட்டது. அடுத்த ஒரு கிளாஸ் என்னது? 5th கிளாஸ் SQL ஹேவிங் கிளாஸ். SQL ஹேவிங் கிளாஸ் இருக்கு. இது என்ன செய்யணும்? ஃபில்டர் பண்ண போகுது. ஃபில்டர் டேட்டா பேஸ்ட் ஆன் த குரூப் ஃபங்க்ஷன். அதாவது குரூப் ஃபங்க்ஷனோடைய பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகுது. எப்படி ஃபில்டர் பண்ணியிருக்கு பாருங்க. இதே மாதிரி தான் இம்போர்ட் SQLite 3 academy.db கனெக்ஷன் மூலமாக கர்சருக்கு அசைன் பண்ணியிருக்கணும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. கர்சர்.executeல தான் இப்போ நம்ம வந்து SQL கமெண்ட் கொடுக்கும். என்ன SQL கமெண்ட் கொடுக்கும்? இதான் புதுசாக படிக்கும். செலக்ட் ஜெண்டர், கவுண்ட் ஆஃப் ஜெண்டர் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் நம்ம எதை செலக்ட் பண்ணுறோம்? ஜெண்டர் ஃபீல்டையும், பிறகு அந்த ஜெண்டரை கவுண்ட் பண்ணுது. அதில் ஜெண்டரில் எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லி கவுண்ட் பண்ணுது. குரூப் பை ஜெண்டர், ஜெண்டரில் குரூப்பும் பண்ணிடுது, போனது மாதிரி தான். ஆனால் ஹேவிங் கவுண்ட்டு நல்லா பாருங்க, ஹேவிங் கிளாஸ் கொடுத்து ஃபில்டர் பண்ணுறோம். அதில் ஏற்கனவே போன தடவை மாதிரி தான் குரூப் பை மூலமாக உனக்கு குரூப் பண்ணியிருந்தோம். அதாவது ஃபீமேல் தனியாக மேல் தனியாக பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா கொடுக்க பாருங்க, ஹேவிங் கிளாஸ் கொடுக்கும் அந்த இடத்துல. ஹேவிங் கிளாஸ் கவுண்ட் ஜெண்டர் கிரேட்டர் than 3. அதாவது ஜெண்டர் கவுண்ட் வந்து 3க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உனக்கு டிஸ்பிளேல வரும், மற்றபடி வராது. இப்போ பாருங்க அவுட்புட்டை பாருங்க. ஜெண்டரில் உனக்கு மேல் மட்டும்தான் சொல்லுது, ஃபீமேல் சொல்லலை. காரணம் ஃபீமேல் வந்து 2 இல்லையா, 2 தான் ஃபீமேல், 2 ரெக்கார்டு தான் ஃபீமேல். ஸோ ஃபீமேலை காட்டல. குரூப் ஜெண்டர் வந்து கிரேட்டர் than 3 மட்டும் உனக்கு டிஸ்பிளேல வந்துட்டு. இதை செக் பண்ணி பார்த்துருவோம். IDLE விண்டோ மூலமாக நீங்கள் இருங்க, ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்க. ஹேவிங் கிளாஸ் ஏற்கனவே இருக்கு ப்ரோக்ராம். ஹேவிங் கிளாஸில் பாருங்க, செலக்ட் ஜெண்டர், கவுண்ட் ஜெண்டர், ஜெண்டரை கவுண்ட் பண்ணிடுது, மேல் தனியாக ஃபீமேல் தனியாக. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம், ஹேவிங் மூலமாக ஜெண்டர் கிரேட்டர் தேன் பை 3. அப்போ ஜெண்டரில் 3க்கு மேலே உள்ளது மட்டும்தான் உனக்கு டிஸ்பிளேல வரப்போகுது. ரன் மாடல் கொடுங்க. உனக்கு பாருங்க மேல் மட்டும் கொடுக்குது, ஏன்னா மேல் தான் 3க்கு மேலே இருக்கு இல்லையா. 4 பேர் இருக்காங்க இங்கே. இந்த டேபிளில் வந்து 4 பேர் இருக்காங்க நமக்கு உள்ள அசைன் பண்ணியிருக்கிற டேபிளில். அது ஸ்டூடெண்ட் டேபிள் ஏற்கனவே போனதோட கிரியேட் பண்ணது தான். அந்த டேபிள் இருந்தால் ரெக்கார்ட்ஸை நம்ம வந்து டிஸ்பிளேல வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, அப்போ கிரேட்டர் than 3 மட்டும் உனக்கு டிஸ்பிளேல வந்துடுது. கிரேட்டர் than 3 மட்டும் உனக்கு டிஸ்பிளேல வந்துடுது. அடுத்தது வந்து நம்ம பார்க்க இருக்கிறது தி SQL and or not ஆப்ரேட்டர்ஸ். அதாவது இந்த வேர் கிளாஸ்லேயே நம்ம கொடுக்க போகிறோம். ஏற்கனவே வேர் கிளாஸ் படித்தோம் இல்லையா, அதுலேயே and ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர், நாட் ஆப்ரேட்டர் 3 கொடுக்க போகிறோம். முதல்ல நாட் பார்ப்போம். வேரோட சேர்த்து நீங்கள் நாட்டை கொடுக்க போகிறீங்க. இந்த SQL கமெண்டை பாருங்கள் கொஞ்சம். செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் கிரேட் நாட் ஈக்குவல் டு A. அப்படின்னு அர்த்தம், கிரேடு A இருக்கக்கூடாது. அடுத்தது அண்டு கிரேட் பியும் இருக்கக்கூடாது, கிரேட் ஏயும் வரக்கூடாது, பியும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் கண்டிஷனில். அப்போ இது வந்து நாட் ஆப்ரேட்டர் தான். இது டபுள் கிரேட்டர் தன். ஒரு லெஸ் தேன் ஒரு கிரேட்டர் தன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பிறகு தான் என்னது நாட். இதுக்கு பிறகு தான் என்னது நாட் சிம்பிள். வந்து பைத்தானில் நம்ம இதில் கொடுக்குறது, இந்த SQL கொடுக்குறது எப்படி கொடுக்கும்? SQL இது வந்து ஆக்சுவலாக SQL லைன். இந்த SQL வந்து லெஸ் தேன் கிரேட்டர் தன் போட்டாச்சுன்னா அதுக்கு நாட்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஈக்குவல் டு போட்டு அடிப்பீங்களா மேத்தமெட்டிக்ஸில், இங்கே லெஸ் தேன் கிரேட்டர் தன் போட்டால் நாட். 2 நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். கிரேட் நாட் ஈக்குவல் டு A, கிரேட் நாட் ஈக்குவல் டு B அப்படின்னு சொல்லி 2 ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 நாட்டு தான் இதில் பாருங்க. அப்போ ஏயும் வரக்கூடாது, பியும் வரக்கூடாதுன்னா என்ன கொடுத்துட்டு பாருங்க, சியும் டியும் மட்டும் உனக்கு கொடுத்துட்டு. செலக்ட் ஆஸ்டிக் கொடுத்தனால எந்த ஃபீல்டு ரெப்ரசன்ட் பண்ணலை இங்கே. எஸ்பெஷலி உனக்கு ஐடி நம்பர், நேம் அப்படின்னு சொல்லி எந்த ஃபீல்டும் கொடுக்கல. ஸோ உனக்கு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் முதற்கொண்டு, அவங்களுடைய ஆவரேஜ் முதற்கொண்டு எல்லாம் உனக்கு டிஸ்பிளேல வந்து விட்டது. இதை நம்ம வந்து IDLE விண்டோ மூலமாக பார்த்துருவோம். இதில் போய் ஓப்பன் பண்ணிக்க. நாட் ஆப்ரேட்டர் உடனே
இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிரேட் வந்து நாட் ஏ, கிரேட் வந்து நாட் பின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ ரன் பண்ணி பாருங்க. ரன் மாடல் கொடுங்க. உனக்கு வந்து ஏயும் இல்லை டியும் இல்லை. இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணாலும் நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். நாட் ஆப்ரேட்டரில் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பி வேண்டாம், ஏயும் டியும் வேண்டான்னு வச்சுக்கிடுங்க. ஏயும் டியும் வேண்டான்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன வருதுன்னு பாருங்க. ஏயும் டியும் வராது. இப்போ பாருங்க உங்களுக்கு என்ன வரல, ஏயும் டியும் வரல, பி 2 கிரேட் வந்துருக்கு பாருங்க. பி 2 பேர் இருக்காங்க, சி, அதாவது பியும் சியும் தவிர ஏயும் டியும் தவிர மீதி எல்லாத்தையும் உனக்கு பிரிண்ட் பண்ணிட்டு. அப்போ நம்ம மாற்றிக்கலாம் அந்த மாதிரி. அப்போ வந்து இது வந்து நாட் ஆப்ரேட்டர் பார்த்தோம் இல்லையா, அது வந்து நாட் ஆப்ரேட்டர். அடுத்த ஆப்ரேட்டர் வந்து AND ஆப்ரேட்டர், வேர் வித் AND. இதில் வந்து எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்க. அதே மாதிரி தான், மீதிலாம் அதே கமெண்ட்ஸ் தான். கர்சர் கனெக்ஷன் எல்லாமே அதே கமெண்ட்ஸ் தான். அகாடமி டிவி ஓப்பன் பண்ணி கர்சருக்கு அசைன் பண்ணி அந்த கர்சரில் ஒரு கமெண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இதில் வந்து புதுசாக நம்ம படிக்கிறது AND பார்க்குறோம். ஆவரேஜ் வேர், அதாவது செலக்ட் ரோல் நம்பர், எஸ் நேம், ஆவரேஜ். அப்போ வந்து ரோல் நம்பர் வருது, எஸ் நேம் வருது, ஆவரேஜ். 3 ஃபீல்டு தான் இங்கே சொல்லிட்டோம். ஆஸ்டிக் கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபீல்டும் வந்துடும். இதில் வந்து ஆஸ்டிக் கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபீல்டும். ஆக்சுவலாக இங்கே 3 ஃபீல்டு தான் கொடுத்துருக்கோம். அடுத்தது வேர் ஆவரேஜ் வந்து 80க்கு மேலே, இங்கே பாருங்க 80க்கு மேலே வந்திருக்கு, 90க்கு கீழே, அதாவது கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 80. அப்போ 80 உண்டு, ஓகே தானே? 80 உண்டு, 80க்கு மேலேயும் உண்டு. எதுக்கு அடுத்த கண்டிஷன் AND கொடுத்துருக்கோம். இதில் AND தான் புதுசாக படிக்கும். ஆவரேஜ் வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 90, 90யும் 90க்கு கீழே இருக்கணும். அப்போ இந்த 2 வேல்யூ மட்டும் தான் இங்கே இருக்கு. நம்ம ப்ரோக்ராம் கோடிங்கில் செக் பண்ணி பார்த்துறோம். ஐடிஎல்இ விண்டோவில் ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்க. AND ஆப்ரேட்டர் இங்கே கொடுத்துருக்கோம். இதில் வந்து AND கொடுத்துருக்கோமா பாருங்க, பெரிய லைனாக இருக்கு. SQL வேர் ஆவரேஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 80 to 90 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். AND ஆப்ரேட்டர் நடுவில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன் F5 கமாண்டு. இப்போ பாருங்க 87 வந்திருக்கு, 80.6 விழுந்திருக்கு. அக்ஷயும் வருண் மட்டும் உனக்கு டிஸ்பிளேல வந்துட்டு, ஏற்கனவே கொடுத்த மாதிரி 3 ஃபீல்டு தான் அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ 3 ஃபீல்டு மட்டும் தான் இங்கே வந்திருக்கு. அதாவது ரோல் நம்பர், நேமு, ஆவரேஜ் 3 ஃபீல்டு தான் உனக்கு வந்து இருக்கிறது. அடுத்த ஆப்ரேட்டர் வந்து ஆர் ஆப்ரேட்டர். ஆருக்கு என்ன மீனிங், லிட்டரல் மீனிங் என்ன? செலக்ட் ரோல் நம்பர், எஸ் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஆவரேஜ் லெஸ் தேன் 60. அதாவது ஆவரேஜ் வந்து லெஸ் தேன் 60 இருக்கலாம், அல்லது அதாவது 60க்கு கீழே. 60 வராது. ஆக்சுவலாக வந்து ஆவரேஜ் லெஸ் தேன் 60 அர்த்தம் 60 கிடையாது, 59க்கு கீழே இருக்கலாம். அல்லது ஆவரேஜ் எப்படி போயிடணும், 70க்கு மேலே. அப்போ நீங்கள் அப் டு 69 வரைக்கும் வரணும், 70க்கு மேலேயும் வரணும். அப்போ எதுக்கு கீழெல்லாம் வராது, 60ல் இருந்து 70க்குள்ளே உள்ளது டேட்டா மட்டும் வராது, மீதி எல்லாமே உனக்கு வருது. பாருங்க, 60 to 70 மட்டும் இருக்காது, மீதி எல்லாமே உனக்கு இங்கே ரிசல்ட்டில் வந்திருக்கு. மொத்தம் 6 பேர் அந்த மாதிரி வந்திருக்காங்க. நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்துருவோம். ஐடிஎல்இ விண்டோவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. நான் ப்ரோக்ராம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு அதில் ஆவரேஜ் தெரிய மாட்டேங்குது. ஆர் ஆப்ரேட்டர் வந்து கொஞ்சம் நான் மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். அதாவது இதில் 2 ஃபீல்டு தான் கொடுத்துருக்காங்க, ரோல் நம்பர், எஸ் நேமும். ஸோ ஆவரேஜ் எவ்வளோன்னு சொல்லி உங்களுக்கு அதில் தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் ஆஸ்டிக் போட்டுக்கிறேன். அதில் இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் நினைக்கிறேன் ஆஸ்டிக்னா எல்லா ஃபீல்டும் உனக்கு வரப்போகுது. சேவ் பண்ணிக்கோ, கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கோ, சேவ் பண்ணியாச்சு. இப்போ 60க்கு கீழே உள்ள வேல்யூவும் 70க்கு மேலே உள்ள வேல்யூ, 60க்கு ஆவரேஜ் பாருங்க, 60க்கு கீழே ஆர் 70க்கு மேலே. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் மாடல் கொடுக்கேன். பாருங்க, உங்களுக்கு லிஸ்ட் பண்ணும்போது தெரியும். 60க்கு கீழேயும் வரல, 60க்கு கீழேயும் வரல, 70க்கு மேலேயும் உங்களுக்கு டிஸ்பிளேல வருது பாருங்க. 87, 75 உனக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்கு. அப்போ உனக்கு வந்து இந்த கிளாஸ் ஆர் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, 60க்கு கீழே இருக்கணும், லெஸ் தேன் 60 இருக்கணும், அல்லது கிரேட்டர் தேன் 70 இருக்கணும்.
70க்கு மேலே இருக்கணும் அல்லது 60 கீழே இருக்கணும். எது இருக்கக்கூடாது? 60ல் இருந்து 70 வரைக்கும் உள்ள டேட்டா மட்டும் இதில் இருக்காது. மீதி உள்ள டேட்டாலாம் உனக்கு டிஸ்பிளேல வந்து விட்டது. இதை கொஞ்சம் கண்டிஷனை நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா வேறு மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 80க்கு மேலேன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, ஆவரேஜ் கிரேட்டுக்கு மேலே தான் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் மாடிஃபிகேஷன் வருது. பாருங்கள், ரன் பண்ணி பாருங்கள். 80க்கு மேலே தான் வருது எல்லாம். பாருங்கள் 80 அபவ் 80 தான் உனக்கு கொடுக்கு. 60 கீழே யாருமே இல்லை, அதனால் உனக்கு வரல, டிஸ்பிளேல வரல. ஓகே தானே? அப்போ வந்து ஹேண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தோம், ஆர் ஆப்ரேட்டர் பார்த்தோம், அடுத்தது நாட் ஆப்ரேட்டரும் பார்த்துட்டோம். 3 ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது கொரிங்க டேட் காலம். டேட் காலமில் ஒரு கொரி பண்ண போகிறோம். ஏற்கனவே அங்கே டேட் இருக்கு இல்லையா, அதாவது என்ன காலம் இருக்குது, பெர்த் டேட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதில் அதே தான். உங்களுக்கு கனெக்ஷன் மூலமாக academy.dbயை நீங்கள் ஓப்பன் பண்ணி கர்சரில் அசைன் பண்ணிக்கிறீங்க. கர்சர் டாட் எக்ஸிக்யூட்டில் ஒரு எஸ்கியூஎல் கமாண்ட் கொடுத்துருக்கீங்க. இது எப்படி கொடுத்துருக்கு? செலக்ட் ரோல் நம்பர் எஸ் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ரோல் நம்பர் எஸ் நேம் தான் வரப்போகுது. பாருங்கள், ரோல் நம்பர் எஸ் நேம் வருது. ஆனால் உங்களுடைய பெர்த் டேட் எப்படி இருக்கான்? கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1/1/2001 அதில் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கணும். அண்ட் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்கு, 1/12/2001 இருக்கணும். இதுக்கு என்ன மீனிங்? இந்த லைனுக்கு அதாவது ஜனவரி 2001 இருந்து 1ஆம் தேதி ஜனவரி 2001 இருந்து அந்த வருஷ இயர் கடைசியில் 1/12/2001 வரைக்கும் உள்ள டேட்டா மட்டும் ஈக்குவல் டு கொடுத்துருக்கு. ஈக்குவல் டு இல்லை அப்படின்னா உனக்கு நவம்பர் மாதம் வரைக்கும் தான் வரும், இது டிசம்பர் வரைக்கும் வந்திருக்கு. அந்த டேட்டா மட்டும் உனக்கு கொடுக்குது. அது என்ன வருது? 5 வரும். நம்ம வந்து இந்த கமாண்ட் மூலமாக ஐடிஎல் விண்டோ மூலமாக பார்த்துருவோம். ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. கொரிங்க டேட் காலம், ஓப்பன் பண்ணிக்க. கொஞ்சம் நான் மாடிஃபிகேஷன் கொடுக்கேன். உனக்கு வந்து டேட் ஃபீல்டே இதில் வரல, ஸோ நான் ஆஸ்டிக்னு கொடுத்துறேன். செலக்ட் ஆஸ்டிக்னு கொடுத்தனால எல்லா ஃபீல்டும் உனக்கு வரப்போகுது. நான் இதை வந்து ரன் பண்ணி காட்டுறேன். எல்லா ஃபீல்டும் வருது. டேட் வந்து பாருங்கள் 2001 உள்ளவங்க மட்டும்தான் கொடுத்துருக்கான். இதில் பாருங்கள், இவருடைய பிறந்தநாள் வந்து என்ன இருக்குது, அதாவது வருணுடைய பிறந்தநாள் 14/3/2001. இந்த அப்போ என்ன பாருங்கள், 2001 வருஷத்தில் உள்ளவங்களை மட்டும் தான் உனக்கு லிஸ்ட் பண்ணுற சொல்லி அங்கே நம்ம கொடுத்துருக்கோம். சார் 2001 மட்டும் உனக்கு டிஸ்பிளேல வந்திருக்கு. மற்ற டீட்டெயில்ஸ் என்ன வரல. இப்போ பாருங்கள் 2014 இங்கே டிஸ்பிளேல வரல. ஆக்சுவலாக வந்து 2014 டிஸ்பிளேல வரல. 2001 மட்டும்தான் உனக்கு டிஸ்பிளேல வருது. 2002 வரல. பாருங்கள் 2002 இருக்குது, 98 இருக்குது, அதெல்லாம் வரல. அப்போ 2001 வருஷத்துக்குள்ள ஜனவரி 1 இருந்து டிசம்பர் 1 வரைக்கும் உள்ள டேட் மட்டும் உனக்கு டிஸ்பிளே பண்ண சொல்லி காட்டியிருக்கோம். அடுத்த டைட்டில் அக்ரிகேட் ஃபங்க்ஷன். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்னா தமிழில் மதிப்பிருத்து செயற்கூறுகள், மதிப்பை கண்டுபிடிக்கக்கூடிய செயற்கூறுகள், சில மதிப்பீடுகள் சம்பந்தப்பட்ட செயற்கூறுகள். அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா மொத்தம் 4 இருக்குது. இதில் கவுண்ட்டு தனியாக பார்க்க போகிறோம், ஆவரேஜ் தனியாக பார்க்க போகிறோம், மேக்ஸிமம் மினிமம், பிறகு சம்மு. அதாவது ஏதாவது ஒரு டேட்டா வந்து கவுண்ட் பண்ண போகிறோம். டோட்டல் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணலாம், ஃபீமேல் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இதை ஃபீமேல் எத்தனை பேர், மேல் எத்தனை பேருன்னு சொல்லி பார்க்கறதுக்கு கவுண்ட் யூஸ் பண்ணோம். ஆவரேஜ்னா டோட்டல் மார்க்ஸ் இப்போ இருக்குது அப்படின்னா அதில் ஆவரேஜாக எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு மேக்ஸ் மார்க் வந்து வரிசையாக ஒரு கிளாஸில் வந்து 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. மொத்தம் ஆவரேஜ் ஆஃப் தி கிளாஸ் மேக்ஸ் மார்க் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மேக்ஸிமம் மினிமம் சேர்ந்து ஒரே ப்ரோக்ராமாக வரப்போகுது. மேக்ஸிமம் மார்க்கு, மினிமம் மார்க்கு. சம்மு வந்து அந்த குறிப்பிட்ட ஃபீல்டில் உள்ள அந்த எல்லாருடைய மார்க்ஸுடைய சம்மும் உனக்கு வர்ற மாதிரி. மொத்தம் எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குது? இல்லை 5 ஃபங்க்ஷன் இருக்குது. 4 ப்ரோக்ராமாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கவுண்ட் ஃபங்க்ஷன். டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரோஸ், எத்தனை ரெக்கார்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். மீதெல்லாம் அதே தான். கர்சர் டாட் எக்ஸிக்யூட்டில் ஒரு எஸ்கியூஎல் கமாண்ட் கொடுக்குறோம். செலக்ட் கவுண்ட் ஆஸ்டிக்னு சொல்லு. செலக்ட் ஆஸ்டிக்னா எல்லா ஃபீல்டும் கொடுக்கும். கவுண்ட் ஆஸ்டிக்னா எத்தனை ரெக்கார்டு இருக்குன்னு காட்டியிருப்பாங்க. 7 ரெக்கார்டு. ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் மொத்தம் எத்தனை ரெக்கார்டு இருக்குது? 7 ரெக்கார்டு இருக்குது. நம்ம வந்து ஐடிஎல் விண்டோ மூலமாக பார்த்துருவோம். ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. கவுண்ட் ரெக்கார்ட்
கவுண்ட் த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அதை ஓப்பன் பண்ணிக்கோ. இதில் வந்து கவுண்ட் ஆஸ்டிக் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ எத்தனை ரெக்கார்ட் இருக்குன்னு அது அழகாக சொல்லிடுது. இப்போ ரன் பண்ணுறேன், F5 கொடுங்க. உனக்கு டோட்டலாக நமக்கு இங்கே வந்து மொத்தம் 6 ரெக்கார்டு தான் இருக்குது. டோட்டலாக வந்து இங்கே மொத்தம் எத்தனை ரெக்கார்டு இருக்குது? 6 ரெக்கார்ட்ஸ் இருக்குது நம்ம டேபிளில். ஸோ 6 ரெக்கார்டு தான் காட்டிருக்கு. அடுத்த டைட்டில் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் கவுண்ட் தான். கவுண்ட்லேயே கொஞ்சம் வித்தியாசமான ப்ரோக்ராம் இது. டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பை ஸ்பெசிஃபிங் காலம். இதில் வந்து காலம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். என்ன காலம்னா ஆவரேஜ்னு கொடுக்கும். செலக்ட் கவுண்ட் ஆஃப் ஆவரேஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். அப்படின்னா என்ன மீனிங்? ஆவரேஜ் யாருக்கெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கோ அவங்க மட்டும் தான் வரும். எது வராது பாருங்க, நல் வேல்யூஸ் இருந்தால் வராது, கவுண்ட் பண்ணாது. சப்போஸ் ஆவரேஜில் வந்து நம்ம வந்து ஏதாவது வேல்யூ கொடுக்காம நல் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுங்க. அதாவது எந்த வேல்யூ கொடுக்க, 0 கொடுக்கல, 1 கொடுக்கல, நல் வேல்யூ இருக்கு அப்படின்னா, இன்கேஸ் இஃப் வி ஹேட் நல் இன் ஒன் ஆஃப் தி ரெக்கார்ட். மொத்தம் இப்போ 7 ரெக்கார்டு இதில் இருக்குன்னு காட்டியிருக்காங்க. 7 ரெக்கார்டில் ஒரு ரெக்கார்ட் நல் வேல்யூ இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? உங்களுக்கு அவுட்புட் வந்து 6ன்னு கொடுக்கும். இப்போ நமக்கு வந்து 6 ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ எல்லாமே வேல்யூஸ் இருந்துச்சுன்னா 6ன்னு கொடுக்கும். ஏதாவது ஒன்று நல் இருந்தால் வேல்யூ என்ன கொடுக்கும்? அது வந்து 1 குறைச்சி 5ன்னு சொல்லி காட்டும். ஓகே தானே? இதை வந்து பார்த்துருவோம். ஐடியல் விண்டோவில் போகாமல் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. டு கவுண்ட் ரெக்கார்ட்ஸ் ஸ்பெசிஃபிங் காலம். அப்போ இதில் வந்து உங்களுக்கு கவுண்ட் ஆவரேஜ் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஆவரேஜ் ஃபீல்டில் நல் இல்லாத கவுண்ட் வந்து தரப்போது. ரன் பண்ணுறேன், உனக்கு அதே 6 தான் கொடுக்குது. நான் மேக்ஸிமமே உனக்கு 6 தான் பாருங்க, மேக்ஸிமம் 6 தான். போன தடவை பார்த்தோம், அதே 6. அப்போ யாருக்குமே நல் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ நல் வேல்யூவை இங்கே கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். வந்து கவுண்ட் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னா ஏவிஜி ஃபங்க்ஷன். ஆவரேஜ் பார்க்கும். ஃபைண்ட் த ஆவரேஜ் மார்க் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மார்க் ஏவிஜி ஆஃப் ஆவரேஜ் கொடுத்துருக்கு இல்லையா? அவங்க எல்லா பையங்களுடைய ஆவரேஜினுடைய ஆவரேஜ் பார்க்குது. எவ்வளோ ஒரு பாருங்க, 84.65 சம்திங் வருது அந்த ஸ்டூடெண்ட் டேபிளில். இதை நீங்கள் வந்து ஐடியல் விண்டோவில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிடுவோம். ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கோ. ஏவிஜி ஃபங்க்ஷன் கொடுத்துக்கோ, ஓப்பன் பண்ணிக்கோ. வந்து செலக்ட் ஏவிஜி ஆஃப் ஆவரேஜ்னு கொடுத்துருக்கு இல்லையா? அப்போ ஆவரேஜுக்கு மொத்தம் ஆவரேஜ் பார்த்துரு. எல்லாருக்கும் ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும். அந்த ஆவரேஜ் மார்க்குக்கு டோட்டல் ஆவரேஜ் வந்து இப்போ பார்க்க போது F5 ரன் பண்ணுறேன். உனக்கு 83.35 சொல்லி வருது. நம்ம கொடுத்த வேல்யூ அடிப்படையில் 83.35 ஆவரேஜ் வேல்யூன்னு உனக்கு வருது. ஆவரேஜ் பார்த்துட்டோம். அடுத்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னா, நெக்ஸ்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து சம். மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பார்க்க போகிறோம். சம் வந்து கடைசியில் வருது. மேக்ஸிமம் அண்ட் மினிமம். இதுக்கு வந்து மேக்ஸிமம் மார்க்கும் மினிமம் மார்க்கும், அதாவது ஆவரேஜ்லேயே பாருங்கள், மேக்ஸ் ஆஃப் ஆவரேஜ் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட் வந்து தனியாக எடுக்கும். அதாவது பிரிண்ட் டிஸ்பிளேயிங் தி நேம் ஆஃப் தி ஹையஸ்ட் ஆவரேஜ். யார் வந்து மேக்ஸிமம் ஆவரேஜ்னு சொல்லி பார்க்க போகிறோம் அது. ரெண்டாவது டிஸ்பிளேயிங் தி லோயஸ்ட் ஆவரேஜும் பார்க்க போகிறோம். ஒரே ப்ரோக்ராம் தான். செலக்ட் எஸ் நேம் மின் ஆஃப் ஆவரேஜ். இதை மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிங்க. மின் ஆஃப் ஆவரேஜ், மேக்ஸ் ஆஃப் ஆவரேஜ். மேக்ஸ் ஆஃப் ஆவரேஜ்னா ஆவரேஜினுடைய மேக்ஸிமம் ஆவரேஜ் கொடுக்க போது. பாருங்கள், மேக்ஸிமம் ஆவரேஜ் எவ்வளோ இருக்குது? பிரியாங்கிற ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க 98.6. தருண் எடுத்திருக்கிறாரு 62.3. அப்போ மினிமம் ஆவரேஜ் வந்து 62.3, மேக்ஸிமம் வந்து 98.6. நம்ம ஐடியல் விண்டோவில் அதை செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த கோடிங்க ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கோ. மேக்ஸு மின். அப்போ இதில் பாருங்கள், இந்த 3 லைனும், இந்த லைன் இருக்கு இல்லையா, இது மேக்ஸிமம் பார்க்குது. இதில் ஆவரேஜில் மேக்ஸிமம் ஆவரேஜ் பார்க்குது. அடுத்த இந்த செக்ஷன், இந்த கோடிங்களுடைய இந்த செக்ஷன் வந்து ஆவரேஜில் மினிமம் ஆவரேஜ் உனக்கு பார்த்து சொல்லுது. அப்போ நான் ரன் பண்ணுற இந்த கோடிங்க பாருங்கள், மேக்ஸிமம் ஆவரேஜ் பிரியங்கான்னு சொல்லி வருது 98.6. மினிமம் ஆவரேஜ் வந்து தருண் 62.3ன்னு சொல்லி உனக்கு இதில் வருது. மேக்ஸிமம் மினிமம் ரெண்டு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், பார்த்துட்டோம். அடுத்த ஃபங்க்ஷன் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபங்க்ஷன் சம் ஃபங்க்ஷன். சம் ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, கர்சர் எக்ஸிக்யூட். ஆவரேஜை தான் சம் பண்ண போகிறோம். நமக்கு வந்து இங்கே சம்மேஷனுக்குள்ள வேல்யூஸ் வந்து அந்த ஆவரேஜில் தான் எல்லாமே இருக்குது. அதை வச்சு தான் செய்ய வேண்டியிருக்கு. அல்லது நீங்கள் மேக்ஸ் மார்க்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் சம் பண்ணி பார்த்துக்கலாம்.
செலக்ட் சம் ஆஃப் ஆவரேஜ் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட். ஆன்சர் என்ன வருது 592.6. இது ஐடியலி விண்டோ மூலமா பார்த்துருவோம். இதில் போய் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. சம் ஃபங்க்ஷன். அப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்கோம், அதே இம்போர்ட் SQLite 3 தான் கனெக்ஷன். academy.db தான் கனெக்ட் பண்ணி கர்சரில் அசைன் பண்ணியிருக்கோம். கர்சர் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஒரு SQL கமாண்டை என்ன SQL கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் தான் cursor.execute தான். செலக்ட் சம் ஆவரேஜ், சம் ஆஃப் ஆவரேஜ், ஆவரேஜுக்கு எல்லாத்துக்கும் சம் பார்க்க போகிறோம். அதை ஃபெட்சால் பண்ணுறோம். அந்த டீட்டெயில்ஸ் நம்ம கொரி கொடுத்த டீட்டெயில்ஸை ஃபெட்ச் பண்ணுதோம். எல்லாத்தையுமே அதை ரிசல்ட் மூலமாக அந்த பிரிண்ட் ரிசல்ட் மூலமாக பிரிண்ட்டும் பண்ணியிருந்தோம். பண்ண உங்களுக்கு என்ன வருது, மேக்ஸிமம் வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ, சம் வேல்யூ எவ்வளோ வருது, சம் வேல்யூ 500.10 சம்திங் உனக்கு வருகின்றது. அப்போ இதோட இந்த செக்ஷன் முடிஞ்சது. மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.